Hello friends, welcome to today's சமையல். Today's சமையல்ல இன்னைக்கு ஒரு டேஸ்டியான எம்மியான வடாகம் வத்தல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த வத்தல் ரொம்பவே மொறுமொறுன்னு இருக்கும். இது நீங்க 2 வருஷத்துக்கு கூட வச்சு பயன்படுத்தலாம், கெட்டு போகாது. குறிப்பாக மழை காலங்கள்ல குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட கொடுக்கலாம். இந்த வத்தலுக்கு பேர் பாத்தீங்கன்னா கஞ்சி வத்தல் சொல்வாங்க, இல்லனா தளி வடாகம்னு சொல்வாங்க. இந்த வத்தல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நைட்டில் ஒரு 8 மணி போல் அரிசியை நம்ம ஊற வச்சுக்கணும். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு வத்தல் செஞ்சு காட்ட போகிறேன். அதற்கு 1 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 கிலோ பச்சரிசிக்கு 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசியாக பார்த்து கேட்டு வாங்கிக்கங்க. அதாவது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கணும். அரிசியை ஒரு 5 அல்லது 6 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வத்தல் நல்லா வெள்ளை கலரில் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஜவ்வரிசியை ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் உங்களுக்கு நைட் ஃபுல்லாக ஊறணும். இப்போ நம்ம வத்தல் நாளைக்கு காலையில் போட போகிறோம் அப்படின்னா நீங்கள் நைட் இதை ஊற விட்டுடணும். காலையில் அந்த மாதிரி நீங்கள் ஒரு 7 மணிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க இதை. ஏன்னா அப்போ தான் நம்ம வத்தல் கஞ்சி ரெடி பண்ணிவிட்டு மாடியில் வெயிலுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம ஊற்றிட்டு வந்துடலாம். இப்போ 1 கிலோ வத்தல் போட போகிறோம் அப்படின்னா 1 கிலோ அரிசிக்கு 100 கிராம் அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கணும். பச்சை மிளகாய் உடச்சி பாருங்கள். அதில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துங்க. அதாவது இன்னும் ஒரு 5-6 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தண்ணியை நம்ம அதாவது இந்த ஜவ்வரிசியோட தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடாமல் அது வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வெறும் ஜவ்வரிசியும் பச்சை மிளகாவும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு துருவிட்டு மிச்சம் இருக்கிற தண்ணியும் இப்போ அதோடு சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கிங்க. கொஞ்சம் தண்ணியை விட்டு அரைச்சிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இது நம்ம தண்ணியில் தான் ஊற்றி காய்ச்ச போகிறதுனால தண்ணி ஆனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு அடுத்தது அரிசி ஊற வச்ச தண்ணியை மட்டும் நீங்கள் அதே சேர்த்து பயன்படுத்தாதீங்க. அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு இன்னும் 2 தடவை அரிசியை நல்லா கழுவிட்டு கிரைண்டரில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரைண்டரில் மாவு ஓடிக்கிட்டு இருக்குது. சைட் பையாக நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் பெருங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு வடிக்கக்கூடிய, அதாவது 1 கிலோ சாதம் வேகிற அளவுக்கு உண்டான பாத்திரத்தை நான் எடுத்திருக்கேன். அதில் 5 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்து இப்போ கொதிக்க விட்டுருக்கேன். கஞ்சி நல்லா வெந்து வரும். அதனால் பாத்திரம் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக பெரிய பாத்திரமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் மாவு ஓடிட்டு இருக்குது. மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட நொறுநொறுப்பு இல்லாமல் கையால் இந்த மாதிரி வச்சு அழுத்தினீங்கன்னா கொஞ்சம் கூட நொறுநொறுப்பு இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி மாவு வழிச்சு எடுத்துங்க. மாவு தண்ணியாக ஒன்றாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. தண்ணி கொதிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்ததாக இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த பெருங்காயத்தையும் இப்போ இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கிளறி விட்ட உடனே இந்த ஜவ்வரிசியும் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இப்போ நல்லா ஊற்றிக்கிட்டே கிளறி விடுங்க. இப்போ அந்த பாத்திரத்தையும் கொஞ்சம் நல்லா அலசின மாதிரி விட்டு தண்ணியும் அதோட சேர்த்து ஊற்றிக்கிங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஜவ்வரிசி கொதிச்சு வரணும். பாத்திரத்தை போட்டு இந்த மாதிரி மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் கொதிச்சு வர்றதுக்கு. அடுப்பு ஃபாஸ்ட்டாகவே வச்சுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன பண்ணுங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வாசனை நல்லா வீடே மணக்கும், அந்த அளவுக்கு ஒரு வாசனை வரும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்க மாவு பாருங்கள். நான் இந்தளவுக்கு தண்ணியாக அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட நொறுநொறுப்பு இல்லாமல் மெழமென்னு அரைச்சிக்கணும். மாவு ஊற்றும் போது இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. கண்டிப்பாக மாவு ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு மேலே கொஞ்சம் பொங்கி வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இன்னும் அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் மாவு ஒட்டுருக்கு இல்லையா, அதையும் அலசி ஊற்றுங்க. அலசி ஊற்றும் போது அடியில் கொஞ்சம் நொறுநொறுப்பு இருந்துச்சுன்னா அந்த நொறுநொறுப்பை ஊற்றாதீங்க. எதுக்காக அந்த மாதிரி நொறுநொறுப்பை ஊற்றக்கூடாது அப்படின்னா, கஞ்சி வத்தல் ஊற்றும் போது நொறுநொறுப்பு இருந்துச்சுன்னா வத்தல் உடஞ்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊற்றின உடனே எனக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த மாதிரி திக்காக இருக்கக்கூடாது. இன்னும் மாவு நல்லா வெந்து வரணும். அதனால் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 சொம்பு தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம இறக்க போகிற ஸ்டேஜே இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இப்போ இந்த வத்தலுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கும் போது அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஏன்னா அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணவே முடியாது. அதனால் உப்பு நீங்கள் அரை உப்பாக போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா உப்பு பத்தலைன்னா கூட அப்போ உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இன்னும் கொதிச்சு வரல. நம்ம மாவு சேர்த்த பிறகு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தது. இப்போ அடுப்பை நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, அடி பிடிச்சிரும் பச்சரிசி. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சுன்றதுக்கு ஒரு காரணம், கீழேந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுழண்டு வரணும். அந்த மாதிரி பாத்திரம் ஃபுல்லாகவே எனக்கு நிரம்பி வந்துருச்சு பாருங்கள். 3/4 பாத்திரம் வச்சுருந்தேன். இப்போ பாத்திரம் ஃபுல்லாக நிரம்பி வந்துருச்சு, மாவு வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி சுழண்டு வந்த உடனே 2 எலுமிச்சம்பழம் ஜூஸ் நான் பிழிஞ்சு வச்சுருக்கேன். எதுக்காக எலுமிச்சம்பழம் ஜூஸ் பிழிஞ்சு விடுறேன்னா, வத்தல் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். இது நீங்கள் 1/2 கிலோ போடுறீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் போதுமான அளவு. ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது 1/2 கிலோவுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
இப்போ வத்தல் ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சூடாக இருக்கும் போதே ஊற்றணும். அந்த மாதிரி வந்து வத்தல் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது, கஞ்சி அது வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே இதுக்கு வந்து ஒரு 8 முழம் வேஷ்டி வந்து போதுமான அளவு. அந்த வேஷ்டியை வந்து சுத்தமான தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு கொடியில் வந்து நான் விட்டுருந்தேன். தண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வடிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாடியில் வந்து இந்த மாதிரி நான் விரித்து விட்டுருக்கேன். எதுக்காக ஈரத்துணி நம்ம போடுறோம் அப்படின்னா, வத்தல் நம்ம வந்து சூடாக ஊற்றுறோம். சூடாக ஊற்றும் போது போய் இந்த மாடியில் வந்து ஒட்டிக்கும், அந்த தரையோடு வந்து ஒட்டிக்கும் அது. அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து நனைச்சி வச்சு ஊற்றும் போது உங்களுக்கு வந்து சூடாக வந்து ஊற்றினாலும் வந்து அந்த துணி வந்து தரையோடு வந்து ஒட்டாது. இப்போ எந்த மாதிரி நீங்கள் ஊற்றணும் அப்படின்னா, சூடாக இருக்கும்போதே கண்டிப்பாக ஊற்றணும். ஆறிட்டு ஊற்றாதீங்க. கொஞ்சம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களால் ஊற்ற முடியுமோ அந்தளவுக்கு ஊற்றுங்க. இந்த கரண்டியில் நான் ஒரு 3/4 கரண்டி எடுத்து அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான பதம் உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் வந்து வேறு பாத்திரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கும்போது இந்த ஏற்கனவே நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை வந்து நீங்கள் மூடி வச்சுட்டு தான் பயன்படுத்தணும். ஏன்னா வந்து அது சீக்கிரம் வந்து ஆறிடக்கூடாது. எந்தளவுக்கு நீங்கள் சூடாக ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு வந்து வத்தல் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஆறிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆறிட்டுனா வத்தல் கொஞ்சம் திக்காக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். கொஞ்சம் கிளாசிக்காக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. இப்போ 1 கிலோவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 8 முழம் வேஷ்டியில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்திருக்கு. நீங்கள் 1/2 கிலோ ஊற்றிங்கன்னா ஒரு 1/2 வேட்டி அளவுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலையில் ஒரு 8 மணிக்கு வத்தல் ஊற்றிருந்தேன். நான் ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock போல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை வந்து வெளியில் வந்து துணி காய வைக்கிற கொடியிலே நான் கொஞ்சம் நேரம் உலர விட்டுருந்தேன். நைட் ஃபுல்லாக உலர விட்டுருந்தேன், தொங்க விட்டுட்டேன். மறுநாள் காலையில் மறுபடியும் ஒரு 8 மணிக்கு போய் நீங்கள் அதை காய விட்டுட்டு மதியம் 1 மணிக்கு போல் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து தண்ணியை வந்து தெளித்த மாதிரி பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே ஒரு முறுக்கு வத்தல் ஒன்று போட்டிருந்தேன். அதில் வந்து தண்ணி லைட்டாக தெளிச்சுப்பேன். முறுக்கு வத்தலுக்கு நீங்கள் லைட்டாக தெளித்து எடுத்தாலே போதும். ஆனால் இந்த வத்தலுக்கு பார்த்தீங்கன்னா வேட்டி நனைகிற அளவுக்கு நீங்கள் தெளிக்கணும். அப்போ தான் இந்த வத்தல் வந்து நல்லா உறிஞ்சி வரும் துணியிலேருந்து. அதாவது ஒரு பக்கமாக நிறைய கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு 2 minutes ஊறணும். ஊறின பிறகு பார்த்தீங்கன்னா வேட்டியை வந்து இந்த மாதிரி இழுங்க. வேட்டி இந்த மாதிரி இழுத்தாலே வத்தல் உங்களுக்கு மேலே வந்து தானாகவே எடுத்துக்கிட்டு வர ஆரம்பிச்சிடும். தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். அந்த மாதிரி எடுத்து போடும்போது கண்டிப்பாக வந்து தனித்தனியாக எடுத்து போடுங்க. பக்கத்தில் ஒரு பாய் வச்சுக்கிங்க. இது நம்ம எப்போ பண்ணுறோன்னா மறுநாள் வந்து மதியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு தனித்தனியாக பாயில் வந்து ஒன்று ஒன்றா உதிர விட்ட மாதிரி போடுங்க. ஒன்று மேலே ஒன்று போடாதீங்க, மறுபடியும் போய் ஒட்டிக்கும். இதை மறுபடியும் என்ன பண்ணணும்னா, மறுபடியும் ஒரு 2 மணிக்கு நீங்கள் 1 மணிக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 2 மணிக்கெல்லாம் இது ரெடி பண்ணிட்டீங்கன்னா 2 மணிக்கு மறுபடியும் போய் மாடியில் போய் போட்டுருங்க, பாயோடு போட்டுருங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு எடுத்தாலே வத்தல் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிருக்கும். இதை நீங்கள் உடனே கூட பொரிக்கலாம். இல்லை இன்னும் உங்களுக்கு அதாவது கெட்டு போகாமல் இருக்கணும்னா இன்னும் மறுநாள் வந்து ஒரு காய்ச்சல் போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு கவரில் போட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு உங்களுக்கு கெட்டு போகாமல் யூஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு, அதை பாருங்கள் என்னுடைய விரல் வந்து பின்பக்கம் அப்படியே தெரியுது பாருங்கள். இதுதான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்னு சொன்னேன் நான். அதுக்கு தான் வந்து நொய்யாக வந்து யூஸ் பண்ணவே கூடாது. மாவு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் மழை அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வத்தல் வந்து நல்லா பொரிஞ்சு வரும், எண்ணெய் குடிக்காமல் வரும், உடையாமல் வரும். இப்போ சூப்பரான டேஸ்டியான வடகம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அப்பளம் சைஸ்க்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு பொரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 வத்தல் பொரிச்சாலே போதும், அந்த லஞ்சு வந்து நீங்கள் முடிச்சிடலாம். இப்போ வத்தல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வத்தலை இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் 1/2 கிலோவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு டேஸ்டியாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா டுடே சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.